தற்போது நமது இணைப்பில் செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தற்போதைய நிலவரம். விக்னேஷ் மொத்தம் இப்போ கூட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரு. மொத்தம் 58 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக, அது 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்காரு. மேலும் இன்னும் சிகிச்சையில் உள்ள நபர்களுக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்று தெரிவித்திருக்காங்க. அவர் பேட்டி கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் உடன் இருந்தாங்க. உடனடியாக தற்போது சிகிச்சையில் உள்ளவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு தான் மாவட்ட நிர்வாகமும் அரசும் மருத்துவ குழுக்களும் தொடர்ந்து போராடி வர்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தாவேகா மாநாடு நடந்த திடலிருந்து மயக்கமடைந்த ஒரு சிலர் தனியாக கிடந்திருக்காங்க. அவங்கள தற்போது ஆம்புலன்ஸ்லேருந்து மீட்டு மருத்துவமனைகள் சிகிச்சைக்கு அனுமதிக்கிற காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் இன்னுமே அங்கே அந்த தாவேகா கூட்டம் திடலிருந்து வந்து வண்ணம் தான் இருக்கு. அதே வேளையில் நம்ம எந்த உயிர்களை காப்பாற்ற முடிந்தளவு தொடர்ந்து போராடி மயக்கமடைந்தவர்களை தேவையான சிகிச்சை அளித்து அவங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லி மருத்துவ குழுவினரும் மாவட்ட நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் வார்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல அவசர சிகிச்சை பிரிவுலையும் வெண்டிலேட்டர் உள்ள அறைகளையும் மயக்கமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. செவிலியர்கள் மருத்துவர்கள் தொடர்ந்து அவங்க உயிரை காப்பாற்ற முயற்சி ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அவங்க காப்பாற்ற போராடி வர்றாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் முன்பு இருந்ததை விட இப்போது மக்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. பல ஆயிரக்கணக்கானோர் இங்கே வர தொடங்கியிருக்காங்க. அவங்க கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை காவல்துறையினரும் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையில் முதல்ல நாங்கள் இங்கே சிகிச்சையில் உள்ளவர்கள் உயிரை காப்பாற்றுவது அப்படின்னா ஈடுபட்டு வரோம். அதுக்கப்புறம் அந்த மாநாட்டில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக அதுக்கப்புறம் தான் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. முழுக்க மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் சரி மருத்துவ குழு தரப்பிலும் சரி மயக்கமடைந்து உயிர் காப்பாற்ற நிலையில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவங்க உள்ள செயல்பட்டு வர்றாங்க. வெளியில் அதிகளவான மக்கள் குவிச்சுட்டு வர்றாங்க. விக்னேஷ், முத்துப்பழம்பதி, நம்ம காட்சிகளை பார்க்குறோம். குழந்தைங்களை தூக்கிட்டு ஒடியாறது, அதே மாதிரி பெண்களை ஸ்ட்ரக்சர் வச்சு தட்டு வரதெல்லாம் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூச்சுத்திணறல், அந்த கூட்ட அதிகமான நெரிசல்களால் மூச்சுத்திணறல் மட்டும்தான் ஏற்பட்டிருக்காங்க. வேறு பாதிப்புகளோட அவங்க வந்திருக்கிறாங்களா? அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கே ஏற்படுத்துறாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழல் தான் இருக்காப்பாங்க. இல்லை, அதனால தான் கூடுதல் வார்டுகளை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் இன்னுமே ஒரு 27 பேருக்கு மேலே சிகிச்சையில் இருக்காங்க. அவங்க தனித்தனியாக ரொம்ப மோசமாக உள்ளவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுலையும், அதே போல் கொஞ்சம் உடல்நல உள்ளவங்களுக்கு தனி வார்டுகளையும், ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டவங்க தனி வார்டுகளையும் வைத்திருக்காங்க. ரொம்ப 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 மோசமாக உள்ளவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ மருத்துவ குழுவை பொறுத்த வரைக்கும் பொதுவான மருத்துவர்கள் கையில் இருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள் இருக்கு, தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு என்று சொல்றாங்க. முழுக்க இந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட மூச்சு திணறலே இந்த உயிரிழப்புக்கும் இந்த பாதிப்புக்கும் காரணம் என மருத்துவ குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ முதற்கட்டமாக அவங்க இப்போ நம்ம மயக்கமடைஞ்சு வந்தவர்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்தை செயல்படுறாங்க. அடுத்த கட்டமாக முழுமையான விசாரணை மேற்கொள்வாங்க. இவ்வளவு பேருக்கு ஒரே நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்பது விசாரணை மேற்கொள்வாங்க. ஏற்கனவே பல இடங்களில் இப்போ நாமக்கல்லாக இருக்கட்டும், அதே போல் திருச்சியாக இருக்கட்டும், திருச்சியிலலாம் ஒரு 20க்கும் மேற்பட்ட வெயில்னால மயக்கம் அடைஞ்சாங்க. ஆனால் உயிரிழப்பு வரை போகல. ஆனால் இங்கே இரவு நேரத்தில் தான் அந்த மூச்சுத்திறனால் மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மூச்சுத்திறனால் இந்த மயக்கம் எதனால் இவ்வளோ உயிரிழப்பு போச்சு என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்வாங்க. ஏன்னா கூட்ட நெரிசல் அந்த அளவு கூட்டம் உரிய இடத்துல அதிகப்படியான நபர்கள் கூடியது இந்த ஒரு அசம்பாவித சம்பவத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. காவல்துறையை பொறுத்தவரையில் முழுக்க போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டாங்க. இருந்த போதிலும் ஒட்டுமொத்த கூட்டமும் கரூர் ரவுண்டானா பகுதி, அதனை கடைந்து ஈரோடு பிரிவு உள்ளிட்ட சாலைகளிலிருந்து முழுமையாக அந்த பிரச்சாரம் நடந்த இடத்திற்கு சென்றதுனால தான் அந்த அதிக கூட்டம் ஏற்பட்டது. அப்போ ஒரு இடத்துல அதிகப்படியான கூட்டம் கூடும்போது நிற்க கூட முடியாத சூழல். அப்போ மயக்கமடைஞ்சவங்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனை கொண்டு போகக்கூடிய முடியாத சூழல். காலதாமதம் கொண்டு போக முடியாமல் காலதாமதம் ஏற்பட்டதால தான் அந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒருவேளை அந்த கூட்ட நெரிசல் அந்த பிரச்சாரத்தை கூட நிறுத்தி இருக்கலாம். அடுத்தடுத்து மயக்கம் வருது அவருக்கு பார்க்குறாரு. இப்போ விஜய் பேசும்போது பார்த்துருக்காரு. பார்த்து ஆம்புலன்ஸை கூட்டு போன சொல்றாரு, தண்ணி பாட்டிலாம் தூக்கி வீசுறாங்க. அப்போ கூட கூட்டத்தை நிறுத்தி அந்த கூட்டத்தை கலைச்சிருந்தா கூட ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். அதன் பின்பு ஒரு 10 நிமிஷம் பேசும்போது தான் கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகுது. தங்கள் தலைவனை பார்க்கணும், தங்கள் நடிகரை பார்க்கணும் கூட்டம் கட்டுக்கணங்காமல் கூட நாங்கள் இன்னைக்கு விடுமுறை, அதாவது காலாண்டு விடுமுறை என்பதால் பெண்கள், சிறுவர் சிறுமிகளும் பள்ளி மாணவர்களும் அதிக அளவில் குவிஞ்சாங்க. வழக்கத்தோட குவிஞ்சாங்க. அதுதான் சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பெல்லாம் சூழல் ஏற்பட்டுச்சு. கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் அதனையும் கடந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அந்த சிறுவர் சிறுமிகள்லாம் உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்திய நிலையில் இப்போ எஞ்சிய உயிர்களை காப்பாற்றுறதா மருத்துவ குழுவினர் போராடிட்டு வர்றாங்க. தொடர்ந்து திருச்சி ஐஜி இங்கே தான் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர் இங்கே தான் இருக்காங்க, அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே இருக்காங்க, மருத்துவ குழுவினர் இருக்காங்க. அவங்களும்
தொடர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசிச்சுட்டு வர்றாங்க. இப்போ கூடுதலாக இன்னும் நபர்கள் வந்தால் அவங்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறது, இல்லை வேறு மருத்துவமனைகள் பரிந்துரை பண்ணணுமா, இல்லை அருகே உள்ள மருத்துவ குழுவினர் இங்கே வர வைக்கணுமா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த மருத்துவ கல்லூரி வளாகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருவதால் அவங்களை கட்டுப்படுத்துகிற பணியிலையும் காவல்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. முத்துப்பணபதி, உயிரை காப்பாற்றுவதற்கான அந்த போராட்டம் பார்க்க முடிகிறது. வெளியிலிருந்து தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணம் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போ சற்று குறைந்திருப்பதாகவும் இது சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்களா? அதாவது கூட்டம் கலைஞ்ச பின்பு சிலர் வந்து மயங்கி கிடந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியல. கூட்டத்துக்காக வெளியூர்ல இருந்து கூட வந்திருக்கலாம். அதில் இளைஞர்களையும் பார்க்க முடிஞ்சது, சில பெண்களையும் பார்க்க முடிஞ்சது. அந்த கூட்டம் இருக்கும்போது தெரியல. கூட்டம்லாம் அந்த தாவேகா திடல பிரச்சாரம் நடத்திடல கூட்டம் முடிஞ்சு கலந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே மயங்கி கிடந்தவர்களை அங்கே இருந்த பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து அவங்க அனுப்பி வச்சுட்டு வர்றாங்க. அப்படி வந்ததுவே அதுக்கப்புறம் வந்தது 10-12 பேர் வந்திருப்பாங்க. 12 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது வருது. அவங்க யாரு என்ன என்பது குறித்து தெரியல. இப்போ உயிரிழந்தது 4-3 சிறுவர்கள் உட்பட 31 பேர்லையுமே வந்து ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க பெற்றோர்களுக்கு அடையாளம் தெரியுது. மற்றவர்களை வந்து யார் என்னங்க அடையாளம் தெரியல. அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த ஒரு துயரமான சம்பவம் ஒட்டுமொத்தமாக கரூர் மருத்துவமனையில பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சொல்லலாம். இப்போ மயக்கத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற முயற்சிகள் தான் மருத்துவக்குழுவினர் தொடர்ந்து போராடி வர்றாங்க. முத்துப்பணபதி, கூட்டம் கலைந்த பிறகு ஆங்காங்கே மயக்கமடைந்தவர்கள் விவரம் தெரிந்து அதுக்கப்புறம் இப்போ சிகிச்சைக்காக தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டு அங்கு நவீன சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வரக்கூடிய இப்போ பாதிக்கப்பட்டு உள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியே வச்சு முதலுதவி உடனடியாக கொடுக்கறதுக்காக அந்த மருத்துவ குழுவினர் வந்து தயார் நிலையில இருக்கிறாங்களா? மருத்துவ குழுவினர் தயாரா இருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல உடனடியா வந்து மருத்துவ குழுவினர் உடனே அனுப்பி வைக்க வேண்டும். நம்ம முதல்ல அரசுக்கு அலர்ட் பண்ணோம். வந்து பார்க்கும்போது ஒரு சில மருத்துவர்கள் தான் இருந்தாங்க. ஒரு இக்கட்டான சூழலை உடனடியா நம்ம தகவல் தொழிற்சின் அடிப்படையில 10-15 நிமிடங்கள்லயே பயிற்சி மருத்துவர்கள் உடனடியா வர தொடங்குறாங்க. அதே போல செவிலியர்கள் ஒட்டுமொத்தமாக வர தொடங்குறாங்க. அடுத்தடுத்து மருத்துவ குழுவினர் ஒரு 15 நிமிஷம் மருத்துவ குழு வர தொடங்குறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே ஒரு 20-30 மருத்துவர்கள் வந்துட்டாங்க, மருத்துவ குழுவினர் வந்துட்டாங்க, செவிலியர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து என்னன்னா அடுத்தடுத்து வந்து மயக்கம் அடைந்தவங்க எல்லாமே ஒரு ஆபத்தான நிலையில தான் வந்தாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு போராட்டமா இருந்தது. அவங்களுக்கு வந்து நெஞ்சில கை வச்சு செவிலியர்களே அமைக்கிற சாட்சியம் நம்ம பார்க்க முடிஞ்சது. எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு செவிலியர்களை கை வச்சு அமைச்சு முடிஞ்ச அளவு போராடி பார்த்தாங்க. அந்த 4 குழந்தைகள் இருந்ததுல அந்த குழந்தைகள்லாம் எப்படியாச்சும் காப்பாற்றிடணும். செவிலியர் கண்ணீரோட நெஞ்சில கை வச்சு அழுத்தின காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதே போல அடுத்தடுத்து வந்தவங்களை அவங்க மீட்கும் முயற்சியிலையும் காப்பாற்ற முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆம்புலன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு மயக்கம் வந்து கிடக்குறாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க.